அந்த காலத்துல 2 பேருக்குள்ள ஒரு போர் சண்டை நடக்குதுன்னா, அந்த போர்ல ஜெயிச்சவங்க, அந்த போர்ல தோத்தவங்களோட வாரிச அவங்க கூடயே கூட்டிட்டு போயிருவாங்க. அதே மாரி தான் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அங்க என்னலாம் பண்ணாங்க? அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு? இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1852வது வருஷம் கொடகுவோட கடைசி ஆட்சியாளர், அதாவது கொடகுனா இப்ப இருக்கிற கூர்கு. அதோட கடைசி ஆட்சியாளராக இருந்தது சிக்கா வீரராஜேந்திரா. அவரோட மகள் தான் இந்த கௌரம்மா. பிரிட்டிஷர்களோட நடந்த போர்ல இந்த ராஜா தோத்து போயிட்டாரு. அதனால இவரோட பொண்ணான கௌரம்மாவை அந்த பிரிட்டிஷர்கள் அவங்க இங்கிலாந்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஹிந்து பொண்ணை அங்க கிறிஸ்டியனா மாத்திட்டாங்க. இந்த பொண்ணை அங்க இருந்த குயின் விக்டோரியாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸோ அந்த பொண்ணையே இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பொண்ணை அவங்க கிறிஸ்தவ மதம் பற்றியே வளர்த்தாங்க. அங்க இருக்க பிரிட்டிஷோட கல்ச்சர்ல தான் வளர்த்தாங்க. இந்த பொண்ணுக்கு நல்ல எஜுகேஷனும் கொடுத்தாங்க. இந்த கௌரம்மான்ற பேரை அங்க விக்டோரியா கௌரம்மான்னு மாத்திட்டாங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தோடனே குயின் விக்டோரியா ஒரு பிளான் போட்டாங்க. இந்தியாவில் ஒரு ராஜாவோட பையனான துலிப் சிங்ன்றவர் கிறிஸ்டியனா மாறி இருக்காரு. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இப்போ கௌரம்மாவை அந்த பையனுக்கு கட்டி வச்சுட்டா இப்போ இந்தியாவில் கிறிஸ்டியனிட்டி பெருகும் அப்படின்னு நினச்சி இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கௌரம்மா அதுக்கு வேற ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. கௌரம்மா 30 வயசான ஜான் கேம்பல்ன்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட கல்யாண வாழ்க்கை அமையலை. ஜான் கேம்பல் இவங்களோட காசுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கௌரம்மாவுக்கு சுத்தமாக மரியாதையே கிடைக்கல. இவங்களுக்கு அம்மா அப்பாவும் இப்போ இல்லாதனால அவங்க தனியாக ஏங்கி அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு 22 வயசு இருக்கும் போதே அவங்களுக்கு உடம்பு நல சரியில்லாமல் போய் அவங்களுக்கு டிபி வந்துருச்சு. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் ஜான் கேம்பல் மூலமாக இருக்குது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த பொண்ணை இங்கிலாந்துலேயே புதைச்சிட்டாங்க.